வைக்கப்பட்ட காலம் நீ வாழ்ந்த காலம். வீட்டுக்குள்ளே முடங்கி கிடந்தவர்கள் நீ வீறு கொண்டு எழுந்தே அச்சமில்லை அச்சமில்லை என்று விடுதலை உணர்ச்சியை ஊட்டியவன் நீ. 30 ஆண்டுகளே வாழ்ந்தாலும் 300 ஆண்டு கவிதைகளை தந்து சென்றாயே, அது எப்படி? உந்தையிலும் விந்தை முறுக்கிய மீசையும் முண்டாசு தலைப்பாகையும் உன் அடையாளம் என்பார்கள். முறுக்கிய மீசையும் முண்டாசு தலைப்பாகையும் உன் அடையாளம் என்பார்கள். இல்லை இல்லை, பாரதி என்றாலே விடுதலை என்பதுதானே. உன் ஒட்டுமொத்த வாழ்க்கையும் விட்டு சென்றிருக்கும் முத்திரை விடுதலை என்பதுதானே. அன்றைக்கு அணக்கரா அவனது குரலை, முழக்கரா அவனது சுதந்திர அரணை என்றவர்கள் எதிர்த்து முழக்கரா முரசம் என்று அதிர்விட்ட சிங்க ஏகவாதி சிவப்புமை சென்றிருந்த சீர்திருத்த எழுத்துக்கு சொந்தக்காரன் நீ. பாரதி, நீ வாழ்ந்த காலம் பெண்கள் அடிமைகள் என்று இருந்த காலம். நீ பெண்ணுக்கு சிம்மாசனம் போட்டு கொடுத்த புதுமை கவிஞர் அல்லவா? உலக வரலாற்றிலே பெண் விடுதலைக்காக பாடிய ஒப்பற்ற பெருங்கவிஞன் நீயே. பெண் விடுதலை கட்டுரையிலே நீ கூறினாயே, பெண்ணிற்கு சொத்தில் சமபங்கு, கைவெண் மறுமணம், பெண்ணிற்கு உயர்கல்வி, இவையெல்லாம் உன் கனவு. இன்று கனவு நனவாய் உள்ளது என்று மகிழ்ந்திடுவாய். பாரதி, நீ ஒரு தீர்க்கதரிசி. அடுப்பூதும் பெண்களுக்கு படிப்பதற்கு என்றிருந்த காலம் வீட்டுக்குள்ளே பெண்ணை பூட்டி வைக்கும் என்ற விந்தை மனிதர் தலை புரிந்தார் என்றாய். இதோ இன்று சட்டங்கள் ஆள்வதும் பட்டங்கள் ஆள்வதும் பெண்கள் பல துறைகளிலும் பவனி வருகின்றார்கள். வெறுமனே வளையம் போட்டு வளம் வந்த பெண்கள் இன்று வலைதளங்களிலே திறன்காட்டி வருகிறார்கள். அவியல் பொறியியல் என பெண்கள் சமையலுக்கே என்றிருந்த காலம், அவியல் பொறியியல் என்று பெண்கள் சமையலுக்கே என்றிருந்த காலம் இன்று அறிவியல் பொறியியல் என கொடிகட்டி பழகின்றனர் பெண்கள். நீ கண்ட புதுமை பெண்கள் கனவு நிறைவேறியுள்ளதல்லவா? சந்திர மண்டலத்து இயல் என்று தெரிவோம் என்றாய், சந்திர மண்டலத்து இயல் என்று தெரிவோம் என்றாய். இன்று சந்திராயன் என்று உலகமே கேட்கிறது. நீ ஒரு தீர்க்கதரிசி. பாரதி, ஊருக்கு மட்டும் உபதேசம் செய்தவனா நீ? ஊருக்கு மட்டும் உபதேசம் ஊட்டியவனா நீ? இல்லை இல்லை, உண்மையிலே வாழ்ந்து காட்டியவன். ஆணோடு பெண்ணும் சரிசமம் என்றாய். செல்லமாடி தோளில் கை போட்டு உன்னுடன் இணைந்து நடக்கச் சென்றாயே. பெண்ணுக்கு இலக்கணம், பெண்ணின் பெருமைக்கு இலக்கணம் நீதானே. மனிதர் மோக மனிதர் பார்த்திருப்பதோ, மனிதர் மோக மனிதர் பார்த்திருப்பதோ வாடியதோடு நின்றாயா? அமுதம் பத்திரிகை தொடங்க வைத்திருந்த காசெல்லாம் பசியால் தழுது அழுத ஏழை தாய்க்கு வளர்ப்பித்த மண்டல் அல்லவா நீ? கவிஞர், எழுத்தாளர், பத்திரிகை ஆசிரியர், விடுதலை வீரர், சமூக சீர்திருத்தவாதி என பல பரிமாணங்களை கொண்டாயே. மன்னர்களின் மணிமுடி மீது தவழ்ந்து வந்த தமிழை, மன்னர்களின் மணிமுடி மீது தவழ்ந்து வந்த தமிழை தாழ்வாரங்களில் தவறவிட்ட பெருமைக்கு சொந்தக்காரன் நீ. பாரதி, 1918 ஃப்ரீ இந்தியா என்ற பத்திரிகையிலே தி கிரைம் ஆஃப் காஸ்ட் என்ற உன்னுடைய கட்டுரை படித்து மூதறிஞர் ராஜாஜி வாழும் கவிஞர், வரலாற்று தலைவர் என பிச்சிப்பூ சொற்களால் உன்னை வெற்றி புகழ்ந்தாரே மூதறிஞர் ராஜாஜி. நீ என்றென்றும் வாழும் கவிஞர். பாரதி, நீ பெண்களை குடிக்காமல் விளக்குகின்ற குறும்பனையின் கல். நீ கருப்பு இருந்தாலும் கருப்பு என்றெல்லாம் வர்ணித்தவனில்லை. பெண்ணை குழந்தையாக, சகோதரியாக, தாயாக, ஏன் தெய்வமாகவே வைத்து வழிபட்டாய். பாரதி, நீ வசீகரமான வார்த்தைகளால் வாய்ப்பத்தல் போட்டவன் அல்ல. அகலாக இருந்து தீபமாக கிடந்து நெருப்பாக கழித்து வேண்டி தீவோல் வெறுந்தெழுந்து சாதிவர்களை சாய்க்க வந்த அனல் கவிஞன் அல்லவா? கீழோக்கு அஞ்சே, குன்றன நிமிர்ந்து நில், கேட்டிலும் துணிந்து நில், கொடுமையை எதிர்த்து நில், செய்வது துணிந்து செய். தமிழ் படைக்கு நீ சொன்ன இந்த தாரக மந்திரங்கள் மறக்க ஒண்ணுமோ? பாரதி, நீ நிற்கின்றாய் பலமாய், உன் வாழ்க்கையே எங்களுக்கு ஒரு பாடம். கவலை பயமும் எனக்கு பகைகள், இப்பகையை வென்று தீர்த்தேன், அதனால் மரணத்தை வென்றே நான் அமரன் என சொல்லிக் கொண்டு வாழ்ந்தாயே. எல்லோருக்கும் எருமையிலே ஏறி வந்த யமதர்மராஜன், எல்லோருக்கும் எருமையிலே ஏறி வந்த யமதர்மராஜன் உனக்கு மாத்திரம் ஆலையிலே ஏறி அமர்ந்து வந்தானே. ஓ, நீ கவிராஜன் என்பதானோ? விழுதுகள் இல்லாவிட்டால் ஆழப்படத்திற்கு பெருமை இல்லை. பாரதி, உன் பரம்பரையாய் நாடெங்கும் நற்கவிஞர்கள் காண்கின்றோம். தமிழ் உள்ளளவும் உன் புகழ் வாழும், உன் புகழ் பாடுவோம்.
வீழ்வேன் என்று நினைத்தாயோ என்ற வீர வரிகளை நினைவு கூறி நிறைவு செய்கின்றேன். நன்றி, வணக்கம். இந்த உணர்ச்சி கொண்ட கவிதை படித்த கவிஞருக்கு நன்றியினை சொல்லி அமைப்பின் சார்பில் செயலர் நல்லாடை வைக்கின்றார்.